இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து ப்ரான் பிரியாணி. இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துட்டு எப்படி குக் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஊற வைத்த பாஸ்மதி அரிசி, வெங்காயம், தக்காளி, எறா, எண்ணெய், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள், மல்லித்தூள், கசகசா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி, புதினா, நெய், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி அரைத்த விழுது, சுருள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை. சோ தேவையான பொருட்கள் எல்லாம் இப்ப பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எத்தனை நேரம் இந்த ரைஸை சோக் பண்ணி வச்சிருக்கோம்? ஒரு 5 மினிட்ஸா 10 மினிட்ஸ்? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும். நம்ம நார்மலா ஒரு 1/2 hour வச்சா கரெக்டா இருக்கும். அதை தான் கேட்டேன். ஸோ 1/2 hour வைக்கணும். ஓகே. ஸோ 1/2 hour நம்ம ஊற வைத்த ரைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வந்து அந்த அரைச்ச விழுத பத்தி கேட்டுருவோம். முதல்லயே அதை அரைச்சி வச்சிருக்கோம், தனித்தனியா தானே போடுவோம் அப்படின்னு. ஸோ அதுல என்ன அரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி. அதுல ஏதாவது ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்கா? இல்ல ஜஸ்ட் ஃபிளேவர்க்காக தான். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அரைச்சிடுறது. ஓகே. மோஸ்ட்லி அதுல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி வந்துட்டு ஃபிளேவர்க்காக தான். அது புதினாக்கு சாரி, அது வந்து ப்ரான்ஸ்க்கு வந்துட்டு கொத்தமல்லி ஃபிளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். அதனால கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சாச்சு. ஓகே ஃபைன். அது கொஞ்சம் அந்த கிரீனிஷ் கலருக்கு கூட யூஸ் பண்ணுவோம் நம்ம, அதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃபைன். சோ இப்போ மத்ததெல்லாம் பேசிட்டா, இப்ப நமக்கு வந்து கடாய் எடுக்க போறோமா, இல்ல குக்கர் எடுக்க போறோமா, இல்ல வந்து நம்ம பிரியாணி பாத்திரம் எடுக்க போறோமா? பிரியாணி பாட் தான் எடுக்க போறோம். ஓகே ஃபைன். அது எவ்வளவு கம்மியா செஞ்சாலும் பிரியாணி பாட் தானே? ஆமா. ஓகே. சோ பிரியாணிக்குன்னு தனியா பாத்திரமே வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா குக்கிங் எனக்கு கம்மியா தான் தெரியுங்கிறாங்க பாருங்க. சோ அதுலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங். ஆமா இதுல. ஓகே வச்சிடலாமா? ஃபைன். இப்போ பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், கொஞ்சம் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு. சோ அந்த பிளேட்ல என்னென்ன இருந்துச்சோ அப்படியே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் கசகசா. இப்போ பொரிஞ்சிடுச்சா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஃபிளேவர் வருது. சோ அப்ப ரெடி ஆயிடுச்சு. அப்படிதானே? அப்படி வச்சுக்கலாமா? ஓகே. நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம், எவ்வளவு தேவையோ அவ்வளோ, நம்ம எவ்வளவு ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு லேசா சால்ட் போட்டுக்கிறேன். இந்த வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபிளேவர் வரும். ஃபிளேவர் வந்ததுக்கு அப்புறம் ஈஸியா சொல்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு இதை தம் வைக்க போறோமா இல்ல எப்படி செய்ய போறோம்? இந்த பாட்ல செய்யறதுங்கிறது எப்படி தம் வைக்கிற மாதிரி தானா, இல்ல சிமிலர் டு தம் வைக்கிற மாதிரி? நம்ம அடியில பிளேட்லாம் எதுவும் வைக்காம அப்படியே வந்துட்டு அந்த வெளியே வர ஆவியும் அப்படியே லாக் பண்ணி வைப்போம். அவ்வளவுதான். ஓகே. ஸ்டீம் எந்த வகையிலும் வெளில போகாது. ஆமா. ஃபைன். ஆனா எனக்கு தெரிஞ்ச பிரியாணியே இங்க குக்கர்லயும் பண்ணிருக்காங்க, குக்கர் இல்லாம இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சு கடாயில அது கீழே வந்து ஒரு தவா வச்சு இப்படி. பட் எந்த கைண்ட் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா, எல்லா பிரியாணியுமே நல்லா தான் இருக்கும். சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஃபிளேவர்ல சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னா அடுத்த இன்கிரீடியன்ட் ஆட் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அங்கங்க கோல்டன் ப்ரௌனா தெரியுது, ஆனா ஃபுல்லா ஆகல. நான் மோஸ்ட்லி ப்ரௌன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஆகணும். ஓகே. பட் இந்த மாதிரி நான்ஸ்டிக்ல குக் பண்ணும்போது அது கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல. நான்ஸ்டிக்ல சீக்கிரம் ஆயிடுமா? செம்ம ஃபாஸ்ட் ஆயிடும். ஆக்சுவலா நான் வீட்டுல வந்துட்டு வாரத்துக்கு எப்படியும் ஒரு 3 times பண்ணுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க. சோ யூஸ்வலா பண்ணா இது ஃபுல்லா பண்ணுவேன். சோ கண்டிப்பா சிம்ல வச்சா இன்னைக்கு ஃபுல்லா நான் கிச்சன்ல இருப்பேன் அப்படின்னு எனக்கு முன்னாடி தெரியும். சோ ஒரு நல்ல ஒரு ஃபுல்லா
லைக் இது வரைக்கும் எனக்கு அனல் வர மாதிரி இருக்கும், ஃபயர் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பர்னர் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு 1/2 அன் ஹவர்ல அந்த வதக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரைஸ் உள்ள போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்க போயிடுவேன். ஸோ முடிஞ்சிடும். பரவாயில்லையே, இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா பெரிய விஷயம் தான். இப்போ வந்து ஒன்ஸ் ஹீட் ஆகுற வரைக்கும் அப்படி இருக்கும். ஃபுல்லா அதோட இதுக்கான ஹீட் எல்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கு. பட் இது வந்து அவங்க கிச்சன்ல சொல்றாங்க. ஆமா, நம்ம கிச்சன் அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்க, we have fully closed doors and fully air conditioned ஒரு பிளேஸ்ல நம்ம வந்து அது ஹீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத யோசிக்கணும். நல்ல வேளை அவங்கள மாதிரி நாங்க இவ்வளோலாம் குக் பண்றது இல்ல, கொஞ்சம் தான் குக் பண்றோம். அவ்வளோலாம் குக் பண்ணோம்னா அவங்க சொல்ற மாதிரி இங்க 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 கிலோலாம் குக் பண்ணோம்னா. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம்ல, சேர்த்துக்க போறோம். சூப்பர். அதுல என்னென்ன தேவைன்னு நான் கேட்டேன், அவங்களே சொல்லிட்டாங்க. 4 இன்கிரீடியன்ட் அதை அரைச்சி வச்சிருக்கோம். இது இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் அதை லைட்டா பண்ணி. இப்ப இந்த விழுதுல வந்து நம்ம 4 இன்கிரீடியன்ட் போட்டிருக்கோம். ஏதாவது இன்கிரீடியன்ட் கூட கம்மியா அதுல போடணுமா, இல்ல எல்லாமே நம்மளோட ஃபிளேவருக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம்? ஃபிளேவருக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல 5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா அரைக்காம நீங்க டைரக்டா கூட ஆட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப காரமா இருக்கும் நிறைய போட்டீங்க அப்படின்னா. அரைக்காம அப்படி கூட போட்டுக்கலாம் வேணும்னா. அடுத்து இதே மாதிரி நம்ம வெயிட் பண்ண வேண்டிய இன்னொரு இன்கிரீடியன்ட் இருக்கு, அது தக்காளி. அத வந்து நம்ம இப்ப போட போறோமா அப்புறம் போட போறோமா? இல்ல, இது போட்டோம் போட்டு. ஓ, இது ரெடி ஆனோடனே தக்காளி போட்டோம். ஓகே. சோ பிரானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய எபிசோட்ல பேசினதுதான், மத்ததெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு தான் லேட் ஆகும். பிரான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 5 minutes to 7 minutes. அதை நம்ம குக் பண்ண அவ்வளவுதான் குக் பண்ணணும், அதுக்கு மேல குக் பண்ண கூடாது. கொஞ்சம் புதினா சேர்த்து தேவையான புதினாவை ஆட் பண்ணுவாங்க. பண்ணியாச்சு. ஸ்மெல் வருதா? புதினா மட்டும் இல்ல, நம்ம அந்த அரைச்சி போட்டோம்ல அந்த விழுது, அதுவே நல்ல ஃபிளேவரா தான் இருந்தது. தேவையான தக்காளி, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். தக்காளி கொஞ்சம் உப்பு போட போறீங்களா? போட போறேன். ஓகே, கொஞ்சம் முஷியா வர வரைக்கும். ஓகே, வேணா நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும்னா வச்சிடலாம். அதான் பண்ண போறேன். சால்ட் போட்டுட்டு. ஓகே, இல்லைன்னா தக்காளி கண்டிப்பா வதங்காது. ஆமா, நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சால்ட் ஏன் ஆட் பண்ணேன்னா லாஸ்டா வந்துட்டு தண்ணி ஊற்றும் போது நம்ம சால்ட் எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கலாம். அது டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, வெயிட் பண்ணலாம். இப்போ தக்காளி வதங்கணும், க்ளோஸ் பண்ணி வச்சோம். தக்காளி வதங்கிச்சாங்கிறத பார்த்துட்டு அடுத்த இன்கிரீடியன்ட்டை போட்டுடலாம். தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரியல. இல்ல, மறந்துட்டேன் போடுறதுக்கு, அதான் யோசிச்சுட்டு. ஸோ இப்போ நம்ம
அவங்க இன்கிரீடியன்ட் ஆட் பண்றாங்க, என்னென்னு சொல்லணும்ல, அதை சொல்லிடுங்க. மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஓகே, நான் சேர்ப்பேன். எங்க வீட்டுல யாரும் சேர்க்க மாட்டாங்க. எனக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் சேர்ப்பேன். அடுத்து கொத்தமல்லி, மல்லித்தூள், கொத்தமல்லியில மல்லித்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள். சாரி, இல்ல எனக்கு ஸ்பூன்ல போட்டு பழக்கம் இல்லை, எல்லாமே கைதான் எனக்கு. கடைசியா கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன்ஸ் இங்க இருக்கு, அவங்க கைதான். ஓகே, ஃபைன். தேங்க்யூ. எனக்கு ஃப்ரீக்வெண்டா கிச்சன்ல ஹேண்ட் வாஷ் பண்ற ஒரு இது நல்ல ஹேபிட்டா இல்ல தெரியாது. ஓகே, பட் இந்த ஹேபிட் இருக்கு. பரவாயில்ல. இப்ப நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுமா, போய் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, நான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டு பண்றேன். ஃபைன். ப்ரானை கையில எடுத்துட்டாங்க. பண்ணிடலாமா? ஓகேப்பா. நீங்க சொன்ன மாதிரி ப்ரான்ஸ் வந்துட்டு ஓவர் குக் ஆக விடக்கூடாது. சும்மா லைட்டா கேர்ல் ஆகும் தெரியுமா, இந்த ஸ்டேஜ்லயே நம்ம வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சோம், தண்ணி ஊத்திட்டு. ஏன்னா அதுக்கப்புறம் ரைஸோட சேர்ந்து திருப்பி குக் ஆகும். அந்த டைமிங்கும் கால்குலேட் பண்ணிக்கணும்ல. ஆமா, ஓகே. லைட்டா கேர்ல் ஆனா கூட போதும். ப்ரான்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, ரைஸ்க்கான தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம், தண்ணி கொதிக்கிறாரு. ஓகே, சோ எவ்வளவு ரைஸ் எடுத்திருக்கோம் அண்ட் எவ்வளவு தண்ணி அப்படிங்கறத பாக்கணும். வந்துட்டு 1 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் வந்துட்டு ஒரு 2 கப் தண்ணி எடுத்துக்கேன். ஓகே, 2 கப்பு போட்டாச்சு. மறுபடியும் மூடி வைக்க போறோம். நல்லா கொதி வரணும் தண்ணின்னு இருக்காங்க. ஆமா, இப்போ வந்து உப்பையும் முதல்லயே சொல்லிட்டாங்க. வெங்காயத்துக்கு தனியா தக்காளிக்கு தனியா ஆட் பண்ணிருக்கோம். பட் ஃபைனலா உப்பை செக் பண்ணிட்டு நம்ம வந்து காரம் கூட செக் பண்ணிட்டு வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? இல்ல, நீங்களே பாருங்க. ஏன்னா நான் கூட கம்மியா சொல்லி. ஓகே, நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் கூட பண்ணல, அதுக்குள்ள கொதி வந்துருச்சு. சோ இவ்வளவு கொதிக்கிறது போதுமா? அடுத்த இன்கிரிடியன்ட் எனக்கு ஃபுல்லா கொதிக்கணும். ஃபுல்லா கொதிச்சோடனே நம்ம ரைஸ் போட்டுலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். கொத்தமல்லி போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா? லிட் வச்சிடலாம். தேங்க்யூ. ஜஸ்ட் ஒரு 2 minutes. இப்போ கொதி வருதா அப்படிங்கறத பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஓபன் பண்ணலாம்ப்பா. நல்லா கொதி வருது. இல்ல, நான் ரைஸ் ஆட் பண்றது. another 20 minutes சாலிடா குக் பண்ண போறோம். 20 minutes அது மூடியே இருக்க போது. பட் மூடி இருக்கும்போது வந்து தண்ணி எல்லாம் கரெக்டா தான் இருக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 20 minutes கழிச்சு எடுத்தோம் அப்படின்னா இது சூப்பரான ப்ரான் பிரியாணியா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ ஆட் பண்ணட்டும். ஆட் பண்ணிட்டு வேற ஏதாவது நம்ம பண்ண போறோமா அப்படிங்கறத கேட்கலாம்.
இல்ல அவ்வளவுதான். லிட்டை க்ளோஸ் பண்ணி வைக்க போறோம், அவ்வளவுதானே? உட்கார போறோம். ஓகே. ஸோ ஆல் ஃபைன் மேம், செக் பண்ணிட்டாங்க, மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்ல வச்சு தான் 20 மினிட்ஸ். ஓகே. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு, மிக்ஸும் பண்ணியாச்சு. ஒரு 20 மினிட்ஸ் அது குக் ஆகட்டும். ஓகே. எடுத்து வச்சிடலாமா? ஓகே. உங்களுக்கு அது ஓகே இல்லைன்னா ஸ்பூன்ல எடுத்துக்கோங்க, இல்ல கரண்டி வேணுமா? ஃபைன். ஸோ ப்ரான் பிரியாணி கிடைச்சிருச்சு. இதுக்கு நம்ம ஏதாவது கார்னிஷ் பண்ண போறோமா? கொஞ்சம் புதினா குடிச்சுக்கலாம். ஓகே. ஆற கேப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை ஷார்ட்டா பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு எண்ணெய், தேவையான அளவுக்கு நெய், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஸோ இது ரெண்டும் நல்லா நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் அதுல சுருள்பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு அது கூடவே கசகசாவும் ஆட் பண்ணிடும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நீல வாக்குல கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்றோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அது சீக்கிரமா வதங்கணுங்கிறதுக்காக லைட்டா உப்பு ஆட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை தான் ஆட் பண்ணோம். ஸோ அந்த பேஸ்ட்ல என்னென்னலாம் ஆட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். ஸோ ஒரு 4 இன்கிரீடியன்ட், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணணும். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணணும். ஸோ புதினா நல்லா நமக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் அதுல தக்காளியை நீல வாக்குல கட் பண்ண தக்காளி ஆட் பண்றோம். ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிட்டு தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் பவுடர்ஸ் ஆட் பண்றோம். என்னென்ன பவுடர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இது எல்லாத்தையும் குக் பண்ணணும். ஸோ இதை குக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ப்ரான்ஸ் இருந்துச்சு. ப்ரான்ஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம வத்த எடுத்துக்கணும். ஸோ ப்ரான்ஸை போடுறோம். ப்ரான்ஸை போட்டதுக்கு அப்புறம் ப்ரான்ஸ் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனா போதும்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசி இருந்துச்சு இல்ல, அந்த அரிசிக்கு, அதாவது இன்னைக்கு நாங்க 1 கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா 2 கப் அளவு தண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 கப் தண்ணியை ஆட் பண்ணிட்டு உப்பை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு 1 கப் அளவுல எடுத்து வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை போட்டுட்டு மூடி வச்சுட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு சிம்லயே குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த ப்ரான் பிரியாணி கிடைச்சிடும். ஸோ இப்படிதான் செஞ்சோம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஒரு புதினாவை நம்ம வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ப்ராசஸ் தான். ஏன்னா 20 மினிட்ஸ் குக்கிங் டைம் மட்டுமே கொடுத்துருக்கோம், அதுக்கு முன்னாடி குக் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரான் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டைம் எடுக்கிற ஒரு விஷயம் தான். ப்ரானை நம்ம குக் பண்ணிட்டு மற்றதெல்லாம் தொக்கெல்லாம் பண்ணும்போது ஈஸியா வந்துடும். இப்போ பிரியாணிங்கும் போது அந்த தம் வைக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கிறது எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் இன்னைக்கு இவங்க எப்படி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். முதல்ல ஆறு இருக்கான்னு செக் பண்ணோம். டுவெண்ட்டி மினிட்ஸ்
குக் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த 20 மினிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிம்லேயே வச்சு குக் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா? ஏன்னா குக்கிங்னாவே பெரிய விஷயம். பட் ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கும்போது நல்லா நிதானமா மெதுவாக ஒவ்வொரு அந்த ஒரு பருக்கன்னு சொல்லுவாங்களா, அந்த ஒவ்வொரு ரைஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் மசாலா இறங்கியிருக்கு, ப்ரான்லேயும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறது சிறப்பு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து சில பிரியாணி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா மசாலா ஒரு பக்கம் இருக்கும், பாஸ்மதி ரைஸ் கேட்கவே வேணாம். சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி போச்சுன்னா நான் உங்க குடும்பத்தை எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தனியாக நிற்கும் எந்த ரெசிபியில் போட்டாலும் பாஸ்மதி ரைஸை. அதனால தான் சூடாக சாப்பிடணும்னு சொல்லுவோம். பட் அந்த ஒவ்வொரு பாஸ்மதி ரைஸ்லையுமே அந்த மசாலா இறங்கி இருக்கிறது சிறப்பு.